குழு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 3/10/2024 இப்போ மதுரை மாவட்டம் ஆவல் சூரம்பட்டி அந்த கிராமத்தில் இருக்கோம். விஜயபாஸ்கர் அவங்க மதுரையில் எடுத்து நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம், அவனியாபுரம் பக்கத்தில். அதே மாதிரி அதனுடைய பின்விளைவாக இந்த உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? கிருஷ்ணனுங்கிறவங்களும் விஜயபாஸ்கர் கூட இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க தன்னுடைய இடத்துலையும் இதை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 9 ஏக்கர், இந்த ஆவல் சூரம்பட்டிங்கிற இடத்துல ஒரு 9 ஏக்கர் தமிழர் வேளாண்மை முறையில் வரப்பு உயர்த்தி அந்த நீரை உருவாக்கி பயிர் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா தெரியும், தூரத்தில் 2 வண்டி வேலை செய்து பாருங்கள், சரிங்களா? அதே மாதிரி நம்ம தனசேகர் தான் பக்கத்தில் இருந்து இதெல்லாம் வழி நடத்திட்டுருக்காப்புல. வரப்பை உயர்த்தியிருக்கிறாங்க. அந்த பகுதி பூரா எல்லாம் மானாவாரி விவசாயம் தான் பாருங்கள், எல்லாம் காட்டு மேடாக கிடக்கு. இது மனை, நகரத்தில் மனை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கம்மாய் பாசனங்கிறது இங்கே கிடைக்குதா? இல்லை கம்மாய் பாசனங்கிற பேர். அந்த மின்சாரம் போய் இதுதான் உயரழுத்த மின்சார கம்பங்கள் இருக்குது. நிறைய தரிசு நிலம் தான் அதெல்லாம், ஏன்னா மழை இல்லாமல் போனதுனால தரிசு நிறம். நம்ம இது வரைக்கும் என்ன நம்பிக்கிட்டு இருக்கோம், விஞ்ஞானிகள் கூட என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, மழைங்கிறது மனிதர்களால் உருவாக்க முடியாது, அதாவது சராசரி மனிதர்களால் மழையை உருவாக்க முடியாதுன்னு விஞ்ஞானிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்மளும் ஏதாவது கழுதைக்கு கல்யாணம் பண்ணி சாமி கும்பிட்டு ஏதாவது யாகம் வளர்த்து மழை பெய்ய வைக்கலாம்னு நம்புகிறோம். அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, சாதாரண படிப்பறிவு இல்லாத மனுஷனுடைய அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, மேகம் இருந்தால் மழை பெய்யும் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் தெரிஞ்சது. மேகங்கிறது நீர் ஆவியாகி காற்று மண்டலத்துக்கு வெளியில் போனால் மேகம் அப்படிங்கிறது பள்ளிக்கூடத்தில் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நீரை ஆவியாக்கிறது எப்படி, அது காற்று மண்டலத்தோட முனைக்கு கொண்டுகிட்டு போகிறது எப்படின்னுலாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கல. அதை தமிழ்மொழி சொல்லி கொடுத்தது, வரப்பு உயர நீர் உயரும் அப்படின்னு. இதுக்கு நம்ம ஆசிரியர்கள்லாம் என்ன விளக்கம் சொன்னாங்கன்னா, வரப்பை உயரமாக போட்டால் மழை பெஞ்சால் தண்ணி உயரமாக நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி தான் படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான்னு சொல்லிடுறது. இதுதான் கற்க கசடற. இங்கே தான் கசடு வருங்க. கசடு இல்லாமல் படிக்கிறது எப்படின்னா இப்படி தான், இதில் தான் கசடு வருது. எப்படி வருது கசடு? வரப்புகளை உயர்த்தினால் வரப்புகள் நீரை உருவாக்குகின்றன அப்படின்னு சரிவர சொல்லி கொடுத்துருக்கணும். ஏன்னா பாதுகாப்பான முறையில் பூமியிலேருந்து வெப்பம் கடத்தப்படுது. வெப்பம் அதிகமான அளவில் சேரும்போது பூமியில் உள்ள இருக்கிற அழுத்தம் மிகுந்த வெப்பம் வெளியேறும்போது நீர் ஆவியாகி காற்று மண்டலத்தின் உயரம் வரைக்கும் போகுது. அது மேகமாக உருமாறுது. அந்த நீராவி அங்கே போனவுடனே வெப்பத்தை இழந்து நீராவி மேகமாக உருமாறுது. அந்த மேகம்தான் பருவகால மாறுபாட்டில் சூரியனை விட்டு பூமி விலகி இருக்கும்போது மழைக்காலங்கள்னு சொல்லுகின்ற காலங்களில் பருவமழையாக பொழியுது. அப்போ வரப்புகள் இல்லாமல் பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்த முடியாது. வெப்பம் அதிகமான பூமியில் நீர் தங்காது. 100 டிகிரிக்கு மேலே வெப்பம் அதிகமாகிட்டுனா நீராவியை மாதிரி பூமியை விட்டு காணா போயிடும். அப்போ நீரை உருவாக்கணும்னா முதல்ல வெப்பத்தை கடத்தணும். வெப்பம் கடந்த பிறகு 2 வாயுக்கள் ஒன்று சேர்ந்து, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனுமான வாயு ஒன்று சேர்ந்து நீர் உருவாகுது, சரியா? இது பூமியில் இயற்கையாக நடக்குது. இந்த இயற்கையாக நடக்கிற இந்த வேலை, நீரை உருவாக்குகின்ற வேலை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சொந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வரப்பு உயர்த்துதல்ங்கிற வேலையை உருவாக்கினாங்க நம்ம முன்னோர்கள். யார் வேணாலும் அவங்கவுங்க காட்டுக்கு இந்த மாதிரி மிக பெரும் அளவில் வரப்புகளை உயர்த்தி தான் நீரை ஆரம்ப காலத்தில் உருவாக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பூமிக்குள்ளே நீரே வருது, வெப்பக்கோளாக இருந்த பூமிக்குள்ளே. அப்போ ஆரம்ப காலத்தில் நீர் உருவாக்குதல்ங்கிறது செயற்கையாக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் நீரை உருவாக்குகின்ற வித்தையை அறிந்திருந்தார்கள். அப்புறம் நீரை சேமிக்கிற வித்தை, நீரை பூமியில் உறிஞ்ச வைக்கிறது, நீரை மறுசுழற்சி செய்கிறது, நீரை புதுப்பிக்கிறது, இப்படி பல்வேறு விதமான வேலைகள் இருக்குது. இதையெல்லாம் தமிழ் மொழியிலேருந்து சுத்தமாக நம்ம கடத்திட்டோம். அதாவது தமிழ் படித்த தமிழர்களே இந்த அறிவை வெளிக்கொண்டு வராமல் மறைச்சதுனால வரப்புகளுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை நீருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு வரப்புகள் மழையை உருவாக்குறது இல்லைன்னு அந்த அடிப்படை அறிவையே புரியாமல், அதான் கசடு அற கற்காமல் தெளிவர படிக்காததுனால இந்த பிழை ஏற்பட்டது. இது வரலாற்று பிழைங்கிறதோடு இல்லாமல் மனித வாழ்வியலை அழிக்கிற ஒரு பெரிய இதாக மாறிச்சு, சரியா? இதிலிருந்து மாறுபட்டு மறுபடியும் நம்ம சிந்திச்சு இப்போ கடந்த 5-6 ஆண்டுகளாக நீரை உருவாக்குகின்ற வேலையை தொடங்கி வரப்புகளை தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் உயர்த்தியிருக்கோம். நீர் இல்லாத தோட்டங்களெல்லாம் நீரை உருவாக்குகிற வேலையை செய்கிறோம். காற்று உறிஞ்சுகிற நீரை விட சூரியன் உறிஞ்சுகிற நீரை விட நீரை அதிகமாக உறிஞ்ச செய்து பூமியிலே நீரை நிறுத்துகின்ற கட்டமைப்பை வரப்புகள் செய்கின்றன.
சரியா? சுலபமாக காற்று உறிஞ்ச முடியாமலும் சூரியன் உறிஞ்ச முடியாமலும் பூமியில் உறிஞ்சி தக்க வைக்கிற வேலையை செய்யுது. ஏன்னா நீருங்கிறது ஒரு நிலையான பொருள் இல்லை. எப்போல்லாம் மண் வந்து நிலையான பொருள், சரிதானே? சூரியனும் நிலையான பொருள் தான். பகல் பொழுதும் வெய்ய அடிக்குது. வானம் இயற்கையானது, நிலையானது. ஆனால் காற்று சுழண்டுக்கிட்டே இருக்குது. இந்த வெப்பங்கிற ஒன்று வந்து நீரை நிலையில்லாமல் அடிக்குது. இதை கடந்து வாயுவால் சேர்க்கப்பட்ட வாயுவின் சேர்க்கையால் உருவாகின்ற நீர் அதுவே இரண்டாக பிரிஞ்சதுன்னா நீரே கிடையாது. அந்த நீரை பூமியில் நிறுத்துறதுங்கிறது ஒரு பெரிய படிப்பு. அது வித்தை. அது செய்முறையான ஒரு வேலை. அதை பூமியில் செய்கிற வேலையை வரப்புகளை உயர்த்தி நம்ம செய்கிறதன் மூலமாக தான் பூமியில் உயிர்கள் உருவாகுது, உயிர்கள் நிலை பெறுது. அதில் இருந்து தான் ஆற்றலை உள்வாங்குகின்ற அறிவை விதைக்கே வருது. சரியா? விதை வந்து அப்படியே கிடந்துன்னா தண்ணி இல்லாட்டினா மக்கி தான் போகும் இல்லையா? நீருங்கிற ஒன்று வந்த பிறகு தான் அதுக்கு உயிர் வருது, இயக்கம் வருது, அதுக்கு ஆற்றல் வருது, அதுக்கு சுதந்திரமான அறிவு வருது, உணர்வு வருது. கருப்பையில் கூட தண்ணீர் இல்லைன்னா குழந்தை உயிர் தரிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு சிந்திக்கிற அறிவு வருது, அப்புறம் வளருது. அப்புறம் நீ யார் நான் யார் தெரியுமாங்குது. அந்த மாதிரி அதுக்கெல்லாம் அடிப்படை வந்து நீர் அடிப்படையாக இருக்குது. அந்த நீரை உருவாக்குகின்ற வேலையை 6 அறிவு படைத்த மனிதர்கள் செய்த இடம்தான் வரப்பு உயர்த்தின இடம். அது தமிழ் மண்ணில் நடந்ததுங்கிறது நமக்கெல்லாம் பெருமை. அந்த வேலையை தொடங்கி தான் கடந்த பல ஆண்டுகளாக செஞ்சு தான் கடந்த 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து பருவமழையை நம்ம தமிழ்நாட்டில் பொழிய வச்சுருக்கிறோம். இன்னமும் மழை அதிகரிக்குது. ஏன்னா ஆண்டாண்டுக்கு இந்த மாதிரி தன்னம்பிக்கை உள்ள அறிவியல் புரிந்த இளைஞர்கள் வந்து தன்னெழுச்சியாக செய்கிறாங்க. ஏன்னா இங்கே நம்ம வரவே இல்லை. அவங்க போனாங்க, விஜயபாஸ்கர் இடத்த பார்த்தாங்க, இன்னும் பல்வேறு இடங்களில் பார்த்தாங்க. அவங்களுக்கு இந்த காணொலிகள்லாம் புரிய ஆரம்பிச்சுது. அவங்களும் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீரை உருவாக்குகின்ற வேலையை தமிழ்நாட்டில் வேளாண்மை செய்ய விரும்புகின்ற இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய தோட்டத்திலேயே நீரை உருவாக்க துவங்கி விட்டார்கள். இனிமேல் வந்து நம்ம வந்து கர்நாடகாவை சார்ந்து தண்ணிக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்நாடகாவுக்கு இருக்கக்கூட அங்கேயே மேகத்தை உருவாக்குகின்ற தொழில்நுட்பம் இல்லை. மிகப்பெரும் அளவில் வெப்பம் எங்கிருந்து கடத்தப்படுகிறதோ, எங்கே நீர் சேமிக்கப்பட்டு அங்கிருந்து நீராவி ஆகின்ற அளவிற்கு வெப்பம் கடத்தப்படுகிறதோ அதுதான் மேகத்தை உருவாக்கும். இங்கே தான் நீரை சேமிக்கிற முடியும். மலைகளில் நீரை சேமிக்க முடியாது. சமவெளி பிரதேசங்களில் வரப்போ உயர்த்தினா பெய்கின்ற நீரை எல்லாம் சேமிக்க முடியும். அதுபோல் பூமி உள்ளேருந்து வெளியாகின்ற வெப்பத்தினால அந்த நீரை மேகக்கூட்டங்களாக உருவாக்க முடியும். இப்படித்தான் கடந்த பல ஆண்டுகளாக வரப்புகளை உயர்த்தி வடமேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இந்த மழையெல்லாம் நம்ம உருவாக்கிட்டு இருந்தோம். மழையை மனிதர்கள் தான் உருவாக்கினாங்கன்னு சொல்கிறத ஏற்றுக்கிறதுக்கே நம்மளுக்கு அறிவு பக்குவம் வேணும், அல்லது நம்புறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். சராசரி மனிதர்களுக்கு வந்து இதை வந்து நம்புறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம இளைஞர்களுக்கு மத்தியில் பேசி புரிய வச்சு ஒவ்வொரு தோட்டத்திலையும் நீரை உருவாக்கி நிரூபிச்சிட்ருக்கோம். அந்த வகையில் திரு கிருஷ்ணன் அவர்கள் வந்து தன்னெழுச்சியாக ஆர்வத்தோடு அறிவியல் புரிதலோடு இறங்கி ஒரு 9 ஏக்கரில் பணத்தை கொட்டி வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. அவரை வாழ்த்துக்கிறோம். தொடர் பதிவுகளை சந்திப்போம். நன்றி நண்பர்களே.